ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஹரி சக்ஸஸ் பாயிண்ட். இன்றைக்கி வந்து குப்த பேரரசை பற்றி பார்க்க போகிறோம். குப்த பேரரசு யாரோட ஆட்சி காலத்துக்கு அப்புறம் வந்தாங்க அப்படின்னா, குஷான பேரரசு ஆட்சி காலத்துக்கு அப்புறம் தான் வந்தாங்க. குப்த பேரரசு கிபி 300 முதல் 700 வரைக்கும் இவங்களோட ஆட்சி புரிஞ்சாங்க. இந்த குப்த பேரரசில் யார் யார் ஆட்சி புரிஞ்சாங்க அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்ரீகுப்தர், கடோகஜர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர், பாலகித்யர், விஷ்ணுகுப்தர், இவங்கெல்லாம் வந்து ஆட்சி புரிஞ்சாங்க. இவங்களை பற்றி நம்ம ஒவ்வொன்றா பின்னாடி பார்ப்போம். இப்போ வந்து குப்த பேரரசை பற்றி நம்ம சும்மா சின்னதாக தெரிஞ்சுப்போம். குப்த பேரரசு வந்து அந்த காலத்தை வந்து பொற்காலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து அந்த காலத்தில் வந்து அந்த குப்தர்கள் ஆட்சி புரிஞ்சது ஒரு பொற்காலமாக தான் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து குப்த பேரரசு காலத்தில் வந்து முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுக்கு அப்படின்னா, இலக்கியம், சிற்பக்கலை, கட்டிடக்கலை, வானவியல், அதுக்கெல்லாம் வந்து அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னென்னா, குப்தர்கள் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்ல, அவங்கள பற்றி ஹிஸ்ட்ரியை வந்து நம்ம எந்த இதுலலாம் மூலியமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்ப்போம். அது வந்து என்னென்னா, வரலாற்று சான்றிதழ்கள் எந்தெந்த சான்றிதழ் மூலிமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இலக்கிய சான்றிதழ். அது வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து ஸ்மிருதிகள் அப்படின்னா, இப்போ வந்து நாரதம் ஸ்மிருதிகள் அப்படின்னு இருக்கும், விஷ்ணு ஸ்மிருதிகள் அப்படின்னு இருக்கும், பிரகஸ்பதி ஸ்மிருதிகள் அப்படின்னு இருக்கும். அப்படின்னா என்னென்னா, அந்த நாரதங்களோட கதை மூலிமா அந்த இதில் சொல்கிற போது இந்த குப்தர்கள் பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து விஷாகதர் அப்படின்ற புலவர், அவரோட எழுதின நூல்லையும் வந்து சொல்லியிருப்பாங்க, குப்தர் பேரரசை பற்றி சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து காளிதாசனார், இவர் வந்து ஒரு முக்கியமான புலவர், இவரோட நூல்லையும் வந்து குப்த பேரரசை பற்றி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல்லாம் வந்து உங்களுக்கு நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து PDF ஃபைலில் வந்து உங்களுக்கு நான் கிளாஸ் எடுக்கிற கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். அதில் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க இந்த நூல்கள்லாம். அடுத்து வந்து நாணயங்கள். அப்போ வந்து அந்த நாணயங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க குப்த பேரரசு. அவங்க வந்து என்னென்ன நாணயங்கள் அப்படின்னா, வெள்ளி நாணயம், தங்க நாணயம் இருக்குது. வெள்ளி நாணயம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் வந்து ரிலீஸ் பண்ணார். தங்க நாணயம் வந்து சமுத்திரகுப்தர் வந்து ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் கல்வெட்டுகள் மூலியமாகவும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க குப்த பேரரசை பற்றி. ஃபஸ்ட்டு வந்து மெஹோரோலி கல்வெட்டு, இது வந்து இப்போ டெல்லியில் இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு சந்திரகுப்தர் தான் வந்து பற்றி அதில் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டு, இது வந்து சமுத்திரகுப்தரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து உதயகிரி, மதுரா, காஞ்சி, இந்த 3 பிளேஸில் வந்து இரண்டாம் சந்திரகுப்தரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிடாரி ஒற்றை தூண் கல்வெட்டில் வந்து ஸ்கந்தகுப்தரை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட வந்து இதுக்கப்புறம் வந்து கல்வெட்டுகள் முடிஞ்சது. அதுக்கப்புறம் வந்து செம்பு பட்டயங்கள், அது மூலியமாக வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. அது வந்து மதுபான், அதுக்கப்புறம் வந்து சோனாபாட் அப்படின்ற செம்பு பட்டயங்கள் மூலியமாகவும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதோட வந்து குப்த பேரரசுகளோட முக்கியமான இன்ட்ரோ வந்து அது முடிஞ்சது. இதுக்கப்புறம் வந்து அரசர்களை பற்றி வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா, அந்த குப்த பேரரசு வந்து ஸ்ரீகுப்தர் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு நிறுவினார். அதுக்கப்புறம் வந்து கடோகஜர் அப்படின்றவர் வந்து இரண்டாவது அரசர். அவர் வந்து ஸ்ரீகுப்தரோட பையன். இவங்க 2 பேத்தையும் வந்து மகாராஜா அப்படின்னு வந்து அப்போ வந்து சொல்லியிருந்திருக்காங்க. கடோகஜரோட பையன் வந்து யார் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தர். இவர் வந்து மெஹ்ரோலி கல்வெட்டில் வந்து இவரை பற்றி நம்ம வந்து தெரிஞ்சுருந்துருப்போம். அதுக்கப்புறம் வந்து இவர் வந்து லிச்சாவி அப்படின்ற ஒரு பரம்பரை, அந்த பரம்பரையிலேருந்து ஒரு பொண்ணு குமாரதேவி அப்படின்றவங்களை வந்து மனம் முடிஞ்சிருப்பாங்க. இவங்க இப்போ இந்த குப்த பேரரசுலாம் அப்போ வந்து சின்ன ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து தான் இவ்வளோ பெரிய குப்த வம்சத்துக்கு வந்திருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அந்த லிச்சாவி அப்படின்ற அந்த ஃபேமிலியில் வந்து மேரேஜ் பண்ணது அவங்களுக்கு அந்த ஒரு பெருமையாக தான் இருந்துச்சு. இந்த முதலாம் சந்திரகுப்தர் வந்து அவருக்குன்னு ஒரு பட்டம் இது பண்ணிக்கிட்டாரு. அப்போ வந்து முன்னாடி அவங்களோட அப்பா, அவங்க தாத்தா வந்து மகாராஜா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இவரை வந்து மகாராஜா அதிராஜா அப்படின்னு வந்து இவரே வந்து இவருக்கு வந்து பட்டம் சூட்டப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் வந்து சமுத்திரகுப்தர் வருவார். சமுத்திரகுப்தர் யார் அப்படின்னா, முதலாம் சந்திரகுப்தரோட பையன். இவரை வந்து அலகாபாத் தூண் கல்வெட்டில் வந்து இவரை பற்றி சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த பிரியாங் கல்வெட்டு அப்படின்ற அந்த ஒரு கல்வெட்டில் தான் வந்து யாருன்னா ஹரிசேனர் அப்படின்ற
படைத்தளபதி அவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தரோட படைத்தளபதி. இவர் தான் வந்து அந்த பிரியாங்கு கல்வெட்டில் வந்து இதை சொல்லியிருப்பார். எதுலன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டில். இந்த ஹரிசேனார் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, 33 வரிகளில் வந்து சொல்லியிருப்பார். இது வந்து எப்படின்னா சமஸ்கிருதத்தில் ஒரு பிரிவில் நாகரி அப்படின்ற வடிவத்தில் வந்து இது வந்து எழுதியிருப்பார். அதுக்கப்புறம் வந்து தட்சிணபதா படையெடுப்பு அது வந்து நடந்திருக்கும். அந்த படையெடுப்பு வந்து தென்னிந்தியாவில் நடந்திருக்கும். அப்போல்லாம் வந்து வட இந்தியாவில் தான் பண்ணுவாங்க அங்கே மேலே இருக்கவங்கலாம். ஆனால் வந்து இவர் தான் வந்து குப்த பேரரசுக்கு இவங்க தான் வந்து தென்னிந்தியா கீழே வந்து படையெடுப்பு போவாங்க. அப்போ வந்து 12 அரசர்களை வந்து இவங்க தோற்கடிச்சிருவாங்க. அப்போ வந்து தோற்கடிச்சதில் வந்து காஞ்சி விஷ்ணு கோப்பன் அப்படின்றவரை வந்து தோற்கடிச்சிருப்பாங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். இது வந்து ஆல்ரெடி வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து வட இந்தியா படையெடுப்பு நடந்திருக்கும். அதில் வந்து 9 அரசர்கள் இறந்திருப்பாங்க. தோற்கடிச்சிருப்பாங்க. அதில் வந்து 2 பேர் சொல்லியிருக்காங்க, அச்சுநந்தன் பாணன் அப்படின்ற 2 பேர். அதுக்கப்புறம் வந்து இவரை பற்றி வந்து இவரை வந்து இந்தியா நெப்போலியன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னா விஏ ஸ்மித்தி அப்படின்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் யாரெல்லாம் வந்து ஆதரிச்சிருப்பார் அப்படின்னா ஹரிசேனர், வசுபந்து, மானவர்மன் அப்படின்னு 3 பேர் தான் வந்து ஆதரிச்சிருப்பார். ஹரிசேனர் அப்படின்றவர் வந்து யார் அப்படின்னா நம்ம பார்த்துருப்போம் முன்னாடியே படைத்தளபதி. யாருக்குன்னா சமுத்திரகுப்தருக்கு. சமுத்திரகுப்தர் வந்து வைணவ மதத்தை வந்து பின்பற்றுவார். வைணவம்னா வந்து என்னென்னா விஷ்ணு பக்தர் இவர். அதுக்கப்புறம் வந்து அப்போ வந்து சமுத்திரகுப்தர் என்ன பண்ணுவார்னா, போரெலாம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து குதிரையை வச்சு வந்து பலி கொடுத்து அதுக்கப்புறம் அதில் வந்து வேள்வி யாகம்லாம் நடத்துவார். அதுக்கப்புறம் வந்து வசுபந்து அப்படின்ற வந்து என்ன பண்ணுவார்னா, இவர் வந்து ஒரு புத்த சமய அறிஞர். அதுக்கப்புறம் வந்து மானவர்மன் அப்படின்றவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இவரும் வந்து ஒரு அறிஞர் மாதிரி தான். இவரும் வந்து நிறையா பரிசுகள்லாம் வந்து அனுப்பி என்ன பண்ணியிருந்திருப்பார்னா, ஒரு பெர்மிஷன் கேட்டிருப்பார். எதுக்குன்னா வந்து புத்த கயா அப்படின்ற இடத்துல வந்து ஒரு மடம் வந்து வைக்கிறதுக்கு அனுமதி கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் வந்து இவருக்கு வந்து பட்டங்கள் என்னென்ன கொடுத்தாங்கன்னா கவிராஜா, அதுக்கப்புறம் வந்து நெப்போலியன் அப்படின்னு சொல்லிட்டு பட்டங்கள் வந்து இவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஒரு வார்த்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில். பிரியாஸ்தி, அதுக்கப்புறம் வந்து மெய்கிருதி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து என்னென்னா, அந்த காலத்தில் வந்து புலவர்கள்லாம் வந்து பெருமையாக சொல்லுவாங்க. அரசர்களெல்லாம் பெருமையாக சொல்லி பரிசுகள் வாங்குவாங்கள்ல, அதுதான் வந்து மெய்கிருதி, அது வந்து பிரியாசதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து என்னன்னா வந்து புலவர் ஹரிசேனர் இருக்கார்ல, அவர் வந்து இயற்றிய பிரியாசகை மெய்கிருதி அப்படின்ற அலகாபாத் தூணில் வந்து இதை பற்றி வந்து பொறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி நம்ம வந்து பார்க்கணும். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இவருக்கு வந்து நிறையா பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க. பட்ட பெயர்கள் கொடுத்துருப்பாங்க. அது என்னென்ன பெயர்கள்ன்றதை வந்து நான் கீழே வந்து பிடிஎஃப் ஃபைலில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இவருக்கு வந்து இன்னொரு பெயர் என்னென்னா விக்ரமாதித்தர் அப்படின்றது வந்து ஒரு முக்கியமான பெயராக அவருக்கு ஒரு பட்ட பெயராக இருந்திருக்கு. இவரோட காலத்தில் தான் வந்து பாஹ்யான் வந்து வந்திருப்பார். யார் அப்படின்னா, இவர் வந்து ஒரு சீனாவிலேருந்து சேர்ந்த பௌத்த துறவி. இவர் வந்து அப்போ வந்து இந்தியா வந்திருப்பார். இது ஒரு முக்கியமான கேள்வி, இதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இவரோட அவையில் வந்து நவரத்தினங்கள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னா 9 அறிஞர்கள் வந்து இருப்பாங்க. அதை தான் வந்து நவரத்தினங்கள்னு சொல்லுவாங்க. இதையும் நான் வந்து உங்களுக்கு பாக்ஸ் போட்டு சொல்லியிருக்கேன். இது வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் வந்து நான் முக்கியமானதை வந்து நான் 4 யாருன்னு சொல்கிறேன். காளிதாசனார், ஹரிசேனர், அதுக்கப்புறம் வந்து அமரா சிம்ஹர், அதுக்கப்புறம் வந்து தன்வந்திரி. இவங்க 4 பேரும் முக்கியமானவங்க. இவங்களை பற்றியும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இவரை பற்றி 2ஆம் சந்திரகுப்தரை பற்றி பார்த்துப்போம். இவர் வந்து யாரை மனம் பண்ணுவார் அப்படின்னா, நாக இளவரசி குபார நாகா அப்படின்றவங்கள தான் வந்து மனம் முடிச்சிருப்பார். இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்கும். இவங்க பொண்ணை வந்து யாருக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்கன்னா, வாகடா இளவரசர் அப்படின்ற இளவரசருக்கு வந்து மனம் முடிச்சு கொடுப்பாங்க. அப்புறம் வந்து இவரோட காலம் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவருக்கு அடுத்து யார் வருவாங்க அப்படின்னா, குமாரகுப்தர் வருவார். குமாரகுப்தர் வந்து யார் அப்படின்னா, அவரோட பையன், 2ஆம் சந்திரகுப்தரோட பையன்.
இவரோட காலத்தில் தான் வந்து நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து வந்திருக்கோம். இவருக்கு வந்து இன்னொரு நேம் என்னென்னா சக்ராதியர் அப்படின்ற இன்னொரு பேரும் வந்து இவருக்கு பட்ட பெயர் இருக்குது. இவருக்கு அடுத்து யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். ஸ்கந்தகுப்தரை வந்து நம்ம பிடாரி ஒற்றைக்கண் கல்வெட்டில் வந்து சொல்லியிருப்பாங்க இவரை பற்றி. இவருக்கு அப்புறம் யார் வருவாங்கன்னா பாலதித்யர் அப்படின்றவர் வந்து வருவார். இவர் வந்து கடைசி முக்கிய அரசர். இவர் வந்து என்னென்னா இவரோட காலத்தில் வந்து மிகிரகுலர் அப்படின்றவருக்கும் இவருக்கும் வந்து பகை ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து பாலகத்தியர் வந்து வின் பண்ணியிருப்பார். அந்த இதில் வந்து அவங்க 2 பேத்துக்கு சண்டை வந்ததில். அதுக்கப்புறம் வந்து மிகிலிகுலர் வந்து கடைசியாக வந்து வின் பண்ணியிருப்பார். ஸோ அதுக்கப்புறம் வந்து என்ன ஆகும்னா அவரோட காலமும் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து கடைசி அரசராக வந்து விஷ்ணுகுப்தர் தான் வந்து கடைசி அரசராக இருப்பார். ஆனால் கடைசி முக்கிய அரசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலதித்யர் அப்படின்றவர் தான் வந்து சொல்லணும். இதோட வந்து இந்த குப்தரோட பார்ட் 1 முடியுது. பார்ட் 2 வந்து நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்ப்போம்னா குப்த பேரரசோட ஆட்சி முறைகள், வணிகம், அப்புறம் வர்த்தகம், அதுக்கப்புறம் அவங்களோட மருத்துவம், இதெல்லாம் பற்றி நம்ம வந்து பார்ப்போம். உங்களோட இந்த கண்டென்ட்டை வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து உங்களுக்கு வந்து நான் இந்த கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுவேன். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து அதோட டவுட்ஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.